இந்த வண்டிக்கு பாருங்க சென்ட்ரல் லாக் இருக்கு. நீங்க தெரியாம சாவி ஏத்தல, வண்டி வந்து கண்ணாடி ஏத்தல, பவர் ஒன்றும் நீங்க ஏத்தலாம், ஒண்ணுமே இல்ல. இதை லாக் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா மாயம் இல்ல மந்திரம் இல்ல, ஆட்டோமேட்டிக்கா ஏறுங்க. கண்ணாடி ஆட்டோமேட்டிக்கா மேல ஏறிடும். இதை பாருங்க 4 பவர் ஒன்றும் இறக்கி இருக்கேன். நீங்க ஐயோ வந்துட்டேனே, நான் லாக் பண்ணலையே, பண்ணிட்டு வரேன், அதெல்லாம் நான் அப்படியே தூரத்துல இருந்து டப்புனு ஒரு ஐத்தனா, எப்படின்னா டப்புனு ஒரு ஐத்தனா டப்புனு அதுல ஏறிடும். சூப்பரா இருக்குங்க. அந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாம் பண்ணிருக்காங்க. டச் ஸ்கிரீன், ரிவர்ஸ் கேமரா, லோ பட்ஜெட் தரங்க. 2017 மாடலு, 32 வரைக்கும் எப்ஸ் இருக்கு. தமிழ்நாடு ஃபுல்லா எங்க சுத்தினாலும் இந்த ரேட்டுக்கு இந்த வண்டி கொடுக்க மாட்டாங்க. நான் குறைச்சு வாங்கி தரேன். பியூர் ஒன் போர்டு வண்டி தான், குறைச்சு வாங்கி தரேன். பாருங்க, போப்பா அங்க முன்னாடி போவோம். இத பாருங்க, சென்ட்ரல் லாக் ஐத்துறேன். சென்ட்ரல் லாக் ஐத்தனோன்னு ஆட்டோமேட்டிக்கா மாயம் இல்ல மந்திரம் இல்லைங்க, யாருமே இல்ல. அந்த பக்கம் போப்பா, அதை பாருங்க, அது பாருங்க உள்ள ஏறிச்சிங்களா, அதை பாருங்க, எல்லாமே மேஜிக்லாம் இல்லைங்க. வண்டியில இருக்கிற ஃபுல் ஆப்ஷனு வேற மாதிரி, எப்படி வேற 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 மாதிரி. ஒரு வண்டி வந்து சாவி உள்ள வச்சா சென்ட்ரல் லாக் ஆயிருமா, அது மாதிரி இந்த வண்டிக்கு ஆகாது. இந்த வண்டிக்கு சாவி எடுத்துட்டு நீங்க லாக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா சாவி இல்லைன்னு சொல்லிட்டு அதே கண்ட்ரோல் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா மேல ஆயிரும். கொடுக்குற பொருளை சுத்தமா விடுங்க, சந்தோஷமா எடுத்துன்னு. வண்டி பாருங்க, ஷோரூம் கண்டிஷன் வண்டி. இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைங்க, இருக்கிற உண்மையை சொல்றேன். 2013 ஸ்விஃப்ட் டிசைர் எவ்வளவு சொல்றாங்க? 4 ஓனர் வண்டி சரி 430 சொல்றாங்க. 3 ஓனர் வண்டி 4.5 லட்சம் சொல்றாங்க. 2 ஓனரா 5 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. டீசல் வண்டி இன்னைக்கு கிடைக்கல, மாருதி பிராண்ட்ல கிடைக்கல. கோட்ரா ஜெட் நம்பர் 1 இந்தியால, நம்பர் 1 இன்ஜின். எட்டிக்காக அதுதான், இதுக்கு அதுதான், மாருதி ரிக்ஸுக்கு அதுதான், விஸ்டா டாடா விஸ்டா எடுத்தாலும் நம்பர் 1 இன்ஜின். அது அந்த இன்ஜின் இன்னைக்கு கிடைக்கல. அது ஒரு லக்கு அப்ப கழிச்சு. இந்த லேட்டஸ்ட் மாடல் புது வண்டி கணக்கு தான். ஷோரூம் கண்டிஷன்ல ரெட் கலர் செடி ரெட்டுங்க, சரியா இருக்குங்க வண்டி. எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாம் போட்டு அவங்க திரும்பி பாக்குற மாதிரி வண்டி இருக்கு. அவ்வளவு டாப்பா இருக்கு டச் ஸ்கிரீனோட. நான் என் சப்ஸ்கிரைபர் கொச்சு வாங்கி தரேங்க. இன்னைக்கு மார்க்கெட் ரேட் இந்த வண்டி பியூர் ஒன் போர்டு வேற ஆள்கிட்ட இருந்தா, அதுவும் ஆட்டோமேட்டிக்கா கண்ணாடி டைப்போட இருந்தா 5,60,000 5,50,000 கீழே கொடுக்க மாட்டாங்க. நான் அப்படிதான், நான் ஒரு பக்கா வில்லேஜ்ல இருக்கேன். சப்ஸ்கிரைபர் சொன்னது 5,15. இந்த வண்டிக்கார் விட்டு போனவரும் ஒரு சப்ஸ்கிரைபர் தான், 5,15 சொன்னாரு. 5,15 நான் பல்லங்க. அப்ப 5 லட்சமா? 5 லட்சமா வானாங்க என் சப்ஸ்கிரைபருக்கு. அப்ப 4,80 4,80 கூட வானாங்க. அப்ப 4,70 அதுவும் இல்லைங்க. 4,65 அதுவும் இல்லைங்க. 4,60 அதுவும் இல்லைங்க. 4,55,000 ரூபாய்க்கு தமிழ்நாட்டுல எங்க தேர்னாலும் இன்னைக்கு டீ போர்டு வண்டி, இன்னைக்கு டீ போர்டு 2015 16 5 லட்சம் ரூபாய் போகுது. நான் பியூர் ஒன் போர்டு 4,55,000 ரூபாய்க்கு எப்படியாவது கெஞ்சி என் சப்ஸ்கிரைபருக்காக, என் மக்கள், என் சொந்தக்காரருக்காக வாங்கி தரேங்க. வேற லெவல்ல இருக்கும். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ற ஷோரூம் கண்டிஷன் வண்டி, எல்லாமே டாப்பா இருக்கு. வானம் இதுல பாக்கலாம், மேல பாக்குற வானம் இதுல பாக்கலாம், பறவை பந்தா இதுலயே பாத்துலாம். அவ்வளவு டாப்பா இருக்க வண்டி, சரியா இருக்கு. 4,55,000 ரூபாய் வாங்கி தரேங்க. ஆனா இந்த மாதிரி வண்டி கிடைக்காதுங்க. கோடியில ஒரு வண்டி மறுபடியும் இந்த ரேட்டுக்கு நான் போடுவேன்னு எனக்கு தெரியாது, கடவுளுக்கு தான் தெரியும். அந்த கடவுள் அருள் குத்தானா மறுபடியும் என்னால போட முடியும். ஆனா நாளைக்கு வண்டி நிக்கும். அந்த என் சப்ஸ்கிரைபர் யாருனாலும் வந்துருங்க. ரொம்ப ரொம்ப கம்மி ரேட்டு 4,55க்கு 17 டிசைர் லக்கா எடுத்துன்னு போறீங்க. 2 ஓனர் தான், 4 ஓனர் இல்ல, 5 ஓனர் இல்ல. வீடியோல ஓனரை சொல்லாம போற ஆளு நான் இல்ல, 2 ஓனர் தான். வரங்க, ஸ்டிக் எடுத்துட்டேன். ஆயிலம் புது ஆயில் வண்டி கொடுத்தா அப்படின்னா வேற 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 மாதிரி என் மக்களுக்கு கொடுப்பேங்க. தெளிவான வண்டி, பக்கா கண்டிஷனு. இன்ஜின் ஆறி நிக்கத்தே தெரியாதுங்க. ஷோரூம் கண்டிஷனுங்க, செம்ம பிக்கப், ஏசி வேற லெவலு, வண்டி டாப் அண்ட் டாப். பாருங்க, கை வைக்கிறேன் பாத்துங்க, அரேஞ்ச் பண்ணுவா. கொடுக்கிற பொருளை சுத்தமா எடுப்போம். என் மக்களுக்கு எடுக்கிறோம். எனக்கு தெரியுங்க எங்கெங்க ஆயில் அடிக்குது, எங்க புகை அடிக்குது. இதை பாருங்க, 500 கிலோமீட்டர் தள்ளி வரீங்க. இந்த வண்டி எடுத்துன்னு போய் 500 கிலோமீட்டர் போயிட்டு இந்த ஸ்டிக் எடுத்து தூக்கி போட்டு பாருங்க, ஆயில் அடிக்காதுன்னா அடிக்காதாங்க வண்டியில. ஷோரூம் கண்டிஷனுங்க. உண்மையிலே சொல்றேன், நீங்க எங்க சுத்தினாலும் இன்னைக்கு 14 கிடைக்காதுங்க இந்த ரேட்டுக்கு. நான் தரேங்க, செம்மையா இருக்கிற வண்டி நான் தரேன். என்ன நம்பி வரீங்க, ஜம்முன்னு எத்தனை, எப்படி ஜம்முன்னு எத்தனை ஊருக்கு போறீங்க. பிஸ்மில்லா காசு அண்ணன் எடுத்தேன், வண்டி வேற மாதிரி இருக்குன்னு சொல்லணும். பெரியவங்க தான் பிஸ்மில்லா காசு தம்பிட்ட எடுத்தேன், வேற மாதிரி கொடுத்தாருன்னு சொல்லணும். வண்டி பக்கா கண்டிஷனு, வேற லெவல்ல. ஸ்விஃப்ட் டிசைர் 62,000 61,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. மாடல் புது மாடலு. பாருங்க, டச் ஸ்கிரீன் வந்துடும். வண்டி தெளிவா இருக்குங்க. நம்பர் உங்களுக்கு எப்படி வண்டி கொடுக்கணும், சுத்தமா கொடுப்போம். சுத்தம் இல்லைன்னா வண்டி கொடுக்க மாட்டேங்க. எனக்கு பிடிக்காதுங்க, தெளிவா இருக்கிற வண்டி மட்டும் தான் நம்பர் 1 கொடுப்போம், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன். டாப் அண்ட் டாப் வண்டி, ஃபுல் ஆப்ஷனு. வரீங்க ஜம்முன்னு எடுத்துன்னு போறீங்க. எப்படிங்க ஜம்முன்னு எடுத்துன்னு போறீங்க, லாக் ஆயிட்டு இருக்கு.
ஜம்முன்னு எடுத்துன்னு போறீங்க. அவ்வளவு டாப்பா இருக்க வண்டி, சுத்தமா இருக்கிற வண்டி தரங்க. பேக் சைடும் பாருங்க, சுத்தமா இருக்கு. 4,55,000 எங்கேயுமே கொடுக்க மாட்டாங்க. ரேட்டு ரொம்ப நெகோசியபிள் ஆகாது, ரொம்ப ரொம்ப கம்மியா நானே சொல்றேன். ஓனர் வண்டி ஓனர் பார்த்தானா ஷாக் ஆக போறாரு. பேசிக்கிறேன், என் மக்களுக்கு தானே வாங்கி தரேன், நான் பேசிக்கிறேன். என்ன முடியும், டிக்கி பெரிய டிக்கி வரும். வண்டி பாருங்க சரியா வச்சிருக்காருங்க. அந்த லுக்கு பாருங்க, லுக்கும் பார்வையில பாக்கிறதுக்கும் அந்த பளிச்சுன்னு இருக்கு பாருங்க, அதுதாங்க வண்டி பேசுறது. சரியான வண்டி, சுத்தமா கொடுப்பேன். நம்பி வாங்க, நல்ல வண்டி எடுத்துப்பாங்க. கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம். சுத்தம் எப்படிமே கொடுக்க மாட்டேன். 17 மாடலு, 2 ஓனர், 4,55 வாங்கி தரேங்க.